நான் குரூப்பில் வந்து ஹேர் ஆயில் போட்டிருந்தேன். அது எல்லோரும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய கஸ்டமர் நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரோஸ்மேரி ஆயில் கேட்டிருந்தாங்க. அது ரோஸ்மேரி ஆயில் இப்போ செஞ்சு சேல் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னா, இதுதான் ரோஸ்மேரி. இது ட்ரையாக இருக்கும், காதி கடையில் கிடைக்கும். இது வாங்கிட்டு வந்து அப்படியே கோகனட் ஆயிலில் போட்டு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி யூஸ் பண்ணனா, ஒரு 10 மினிட்ஸ் பியூர் வாட்டரில் வந்து ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது சாஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு காய்ச்சி எடுக்கணும். அது காய்ச்சி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல்லும் நேச்சுரல் கலரும் நேச்சுரலாக ரோஸ்மேரி ஆயில் கிடைக்கும். நீங்கள் அப்படியே ட்ரையாக வாங்கிட்டு வந்து அப்படியே கோகனட் ஆயிலில் போட்டு காய்ச்சக்கூடாது. இதை வந்து ஊற வச்சு ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோகனட் ஆயிலில் போட்டு காய்ச்சணும். இது 100 ml 60 ருபீஸ் தான். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். பேபி ஹேரில் நல்லா வளரும். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள்.